இவங்க கொடுக்குற ப்ரெஷருக்கு இவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு வேலையை விட்டு போறேன். டேய் ஏன்டா அவசரப்படுற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன்டா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா இந்த மாதிரி வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இல்லாம இவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை செய்ய சொல்றியா? போடா, அதுக்கு வேற ஆளை பாரு. சரி போறியே, காசுக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு? டேய், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்டா. நான்லாம் எங்க ஊர்ல எவ்வளவு கெத்தா இருந்தவன் தெரியுமா? செத்தே போனாலும் கெத்து போகாதுடா. 6 ரூபா சம்பாதிச்சாலும் மானத்தோட சம்பாதிக்கணும். இந்த மாதிரி மானத்தை வித்துட்டு சம்பாதிக்க கூடாது. சார், நான் வேலையை விட்டுக்கிறேன். இந்தாங்க ரிசன் லெட்டர். டேய், இருக்கிற வேலையை விட்டு காசுக்கு என்ன பண்ண போறேன்? ஆமா, பெரிய வேலை. அப்படியே கப்பலும் காரும் கொடுத்துட்டீங்க வேலை செய்ய. ஆஃப்டர் ஆல் இந்த ஓட்டி காசுக்கும் இந்த அட்டனன்ஸ் போனஸ் தான் என்ன வச்சு வேலை வாங்கினீங்க. நான் போறேன் சார். 6 months later. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. ஏய் மச்சான், நீ யாரா? எப்படா இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இருக்குங்க. அப்புறம் எங்க ஒர்க் பண்ற? மார்க்கெட்டிங். எப்படி போகுது ஒர்க்லாம்? நீ வேற ஏன்டா? நம்ம கம்பெனியில் இருக்கும்போது கூட ப்ரொடக்ஷன் கம்மியான மட்டும் தான் திட்டுவாங்க. அந்த வேலையும் மானம் ரோஷம் பார்த்து வேலையும். அப்புறம் கௌரவமாக நானும் வேலை தேடினேன். எங்கேயும் கிடைக்கல. எத்தனை மாதம் தான் வீட்லேயே இருக்குது. சும்மா வீட்லேயும் மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மாதம் பெயிண்ட் வேலைக்கும் அந்த செருப்பு தான் இன்னும் போட்டுன்னு இருக்கு. இப்போது மார்க்கெட்டிங்கில் இருக்கு. இங்கே தினம் தானே இவன் திட்டுறான்டா. என்ன பண்ணுறது? இதான் வாழ்க்கை போல. விட்றா, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே இந்த உலகத்தை பற்றி. ஆனால் இந்த ஊருக்கு வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு மச்சான். இங்கே வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் வச்சுக்கேன், இன்னும் பண்ண முடியாது. ஆனால் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையிலே ஜெயிச்சிடலாம்.